வாங்கிட்டீங்களா 2 நாள் மூணுல? எவ்வளவு வாங்கினீங்க? 5000 வாங்கிட்டீங்கல்ல? எந்த காலத்திலாவது உண்டா? உலகத்திலேயே ஒரு முதலமைச்சர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் தான். எல்லாம் நீங்கள் எண்ணி பார்த்திட வேண்டும். பாத்தீங்களா? 5000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு ஏதோ வாழ்க்கையே கொடுத்த அளவுக்கு அந்த பேச்சு பாத்தீங்களா? முன்னாடி இவர் தான் அந்த ஓசி அப்படின்னு சொன்னவர். அதாவது மக்களுக்கு வந்து இவங்க தானம் பண்ணிட்டாங்களாமா. இவங்க என்னமோ சொந்த சொத்துல இருந்து எடுத்து சொத்தை வித்து நாட்டு மக்களுக்காக தானம் பண்ற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க செலவு பண்ற ஒரு காசும் நம்ம கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ரத்தம் செஞ்சு உழைச்சு டாக்ஸ் கட்டி கொடுக்குறோம். அதை வாங்கி திருப்பி நமக்கே வந்து நல்லது செய்யறாங்க. அதுல பாதி அடிச்சிடுறாங்க. என்னமோ அவங்க சொத்துல இருந்து எடுத்து கொடுத்த மாதிரி அந்த ஆட்டிடியூட் பேச்சு பாத்தீங்களா? இந்த மாதிரி முதல்வர்லாம் இருப்பாங்களா? நன்றியோட ஓட் போட்டுருங்க அப்படின்னு. என்ன நாயா? எனக்கு புரியல. எங்க வரி பணத்தை வாங்கி எங்களுக்கே திருப்பி நல்லது பண்றதுல என்னத்த போய் நீங்க, அதுவும் வந்து நம்ம தமிழ்நாட்டுல இந்த பணக்காரனு கட்டுற டாக்ஸ் தான் அதிகம் அதெல்லாம் கிடையாது. இன்டைரக்ட் டாக்ஸ் தான் அதிகமா கட்டுறோம் நம்ம. இன்டைரக்ட் டாக்ஸ்ங்கிறது இந்த அடித்தட்ட மக்கள்ல இருந்து பீப்புள் வரைக்கும் எல்லாரும் கட்டுற ஒரு விஷயம். டைரக்ட் டாக்ஸ் வந்து ரிச்சஸ்ட் பீப்புள் ஹையர் மிடில் கிளாஸ் கட்டுவாங்க. ஆனா இன்டைரக்ட் டாக்ஸ் எல்லாமே கட்டுவாங்க. இந்த ப்ராடக்ட் நம்ம வாங்குற ப்ராடக்ட்ல இருந்து எல்லாமே இருக்குது. மக்கள் காசை எடுத்து கொடுக்கறக்கே இந்த சீனு. இதுல சொத்தையெல்லாம் வித்து மக்களுக்கு நல்லதெல்லாம் பண்ணிட்டா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல சத்தியமா. அவங்க ஓட்டுற கார்ல இருந்து அவங்க போடுற பெட்ரோல் வரைக்கும், அவங்க மகன் படிக்கிறது, அவங்க மக படிக்கிறது, அவங்க அவங்க வீடு வச்சுக்கிறது, கார் வச்சுக்கிறது, ஃபிளைட்ல போறது எல்லாமே நம்ம காசு மக்களே. நம்ம காசு. எந்த சீஃப் மினிஸ்டர் பசங்க பிள்ளைங்க பேரங்க ஆறு ஆண்ட எல்லா சீஃப் மினிஸ்டரும் சொல்றாங்க எங்க வேலைக்கு போயிட்டு இருக்காங்க? அவங்களுக்கு கொடுக்குற கவர்மெண்ட் கொடுக்குற மாச சம்பளத்தை வச்சுதான் அவங்க வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காங்களா? அதெல்லாம் யாரு காசு? நம்ம காசு. இவங்க பண்றது வந்து இவங்க ஒர்க். அதுக்குதான் நம்ம எலெக்ட் பண்ணி அவங்களை உட்கார வச்சிருக்கோம். சும்மா கிடையாது. அப்ப என்னத்துக்கு உட்கார வச்சிருக்கோம்? நாங்க எலெக்ட் பண்ணி எங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வேணும் எங்களை வழி நடத்த. ஸோ அதுக்கு நீங்க வந்து தகுதியான ஆளா இருப்பீங்க. அந்த நாங்க கொடுக்குற டேக்ஸை வாங்கி திருப்பி எங்களுக்கே வந்து நல்ல வழியில அதிகாரத்தை வச்சுக்கிட்டு போலீஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நல்லது பண்ணுவீங்கன்னு நம்பி உங்களை உட்கார வைக்கிறோம். அவ்வளவுதான். இதுல சில புளுத்திக வருவானுங்க. டே என்னடா இங்கே குறை சொல்லிட்டு இருக்கியா? நார்த் இந்தியா ஸ்டேட்ஸ் எல்லாம் பாரு நம்ம எவ்வளவு பெட்டர்னு. நம்ம ஜிடிபிக்கு நம்ம எங்கேயோ போக வேண்டியது. நம்மளை விட மோசமான ஸ்டேட்ஸ் அதிகமா இருக்காங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம பெஸ்ட் ஸ்டேட் ஆகிட மாட்டோம். இந்தியா லெவல்ல நம்பர் 2 நம்ம இருக்கோம்னா நம்மளோட மோசமானவனுக்கு நிறைய பேர் இருக்கானுங்க. நம்ம வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்கோம்லாம் கிடையாது. நம்மளோட மோசமானவனுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நம்ம நம்ம பரவாயில்ல, ஓகே தான். ஆனா நம்ம ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு ஈக்குவலா போட்டி போட வேண்டியது இருக்கு. இங்க நார்த் இந்தியா நாங்க பெட்டரா இருக்கும்னு சொல்லி பெருமை பீத்திட்டு இருக்கோம். புரியுதா? நம்ம ஒரு சிங்கப்பூர் அந்த மாதிரியான ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு காம்படிட் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட பொட்டன்ஷியல் இருக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு. ஆனா அந்த லெவல்ல அங்க நடந்துட்டு இருக்கு. இதை எப்போ இங்க இருக்க குட்டி குஞ்சானுங்க எல்லாம் புரிஞ்சுக்க போறானுங்கன்னு தெரியல.